Hello friends, welcome to Jenny Cooks. Friends, இன்னைக்கு ஒரு சூப்பரான புடலங்காய் ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம். புடலங்காயில் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். புடலங்காய்னாலே எல்லாம் தலை தெறிக்க ஓடுவாங்க. நிறைய பேர் இதோட ஸ்மெல் பிடிக்காது. அதனாலே நிறைய குழந்தைங்க இப்போ இருக்கிறவங்களாம் சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். நான் ஒரு 400 கிராம் அளவுக்கு புடலங்காய் எடுத்திருக்கேன். 400 கிராம் 500 கிராம் இருக்கும். இது ஃபஸ்ட்டு மேலே அந்த சாம்பல் நிறமாக அந்த வெள்ளையான இருக்குல்ல, அதை கத்தி வச்சு லைட்டாக சுரண்டிங்கன்னா வந்துடும். இப்போ நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸில் பாருங்கள், இந்த அளவில் சின்ன சின்னதாக இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப மொத்தமாக போட வேண்டாம். ஒரு மீடியம் சைஸில் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. புடலங்காயெல்லாம் கட் பண்ணியாச்சு. இது சாம்பார் சாதம், ரசம் சாதம் எதுக்கு வேணாலும் சைடிஷாக வச்சுக்கலாம். நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். நிஜமாலுமே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த 65 மசாலா தயார் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. இது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் கிடைக்கும். அரிசி மாவு நல்லா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், 1 அல்லது 1.5 போட்டுக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி. மிளகுத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் போட்டிருக்கிற மசாலா எல்லாமே கண்டிப்பாக சேருங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன். அப்புறம் இஞ்சி பூண்டு அப்போதைக்கு அரைச்சது நல்லா ஃப்ரெஷ்ஷாக 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த 400-500 கிராம் புடலங்காவு கரெக்டாக இருக்கும். எலுமிச்சம்பழம் சாறு, அரை லெமனோட ஜூஸ் நான் பிழிஞ்சிருக்கேன். உப்பு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறதுனா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கணும். நல்லா ஒரு திக்கான பேஸ்ட், அதாவது மீன் மசாலா நம்ம தடவும்ல அந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக, அல்லது 65 போடுவோம்ல அந்த மாதிரி நல்லா கலந்துக்கங்க. இந்த புடலங்காய் அப்படியே நீங்கள் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கங்க. காயெலாம் சீக்கிரமாக வெந்துடும். அதனால் நமக்கு புடலங்காய் வேக வைக்கலாம் தேவையில்லை. இந்த மசாலா கூட சேர்த்துட்டு அப்படியே போட்டு பெரட்டி எடுத்துக்கோங்க. இதை ஊற வைக்கலாம் தேவையில்லை. அப்படியே உடனே நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். கொஞ்சமாக தண்ணி தொளிச்சிக்கோங்க. ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா அந்த காய் கூட மசாலா ஒட்ட மாட்டேங்குது. அதனால் கடலை மாவு ஏன் சேர்த்தேன்னா நல்லா அந்த கோட்டிங் நல்லா ஒட்டி வரும், மசாலா பிரிஞ்சு வராமல், அதுக்காக கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க. இப்போ புடலங்காய் ரெடியாக இருக்குது. நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இது சூப்பராக இருக்கும். ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஆயில் சூடானோடனே இந்த மாதிரி ஒன்றா போட்டு எடுத்துக்கோங்க. போட்டுட்டு ஃபஸ்ட் டைம் ஆயில் கொஞ்சம் ஹீட்டாக இருந்தது, அதனால் லைட்டாக இந்த மாதிரி கலர் உடனே சேஞ்ச் ஆயிடுச்சு. திருப்பி விட்டு இப்போ ஒரு 2 நிமிஷத்துலேயே நமக்கு வெந்துடும். காயெலாம் ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான சைடிஷ்ங்க இது. இப்போ அடுத்த பேட்ச் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக இந்த புடலங்காய் 65 நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ வீடியோ பார்க்குறவங்களுக்காக ஒரு சின்னதாக கடி ஜோக் சொல்கிறேன். இதோட ஆன்சர் கமெண்ட்டில் நான் சொல்கிறேன். ஆனால் உடனே நீங்கள் போய் கமெண்ட் பார்க்கக்கூடாது. இப்போ கடி ஜோக்கு ஆன்சரும் பண்ணுங்கள். 65 எப்படி இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு பஸ்ஸில் டிரைவராக இருக்கீங்க. அந்த பஸ்ஸில் உங்களோட சேர்த்து மொத்தம் 10 பேர். ஃபஸ்ட்டு ஸ்டாப்பில் ஒரு 3 பேர் இறங்கிடுறாங்க. செகண்ட் ஸ்டாப்பில் 2 பேர் இறங்கிடுறாங்க. இப்போது அந்த டிரைவரோட வயசு என்ன? கண்டிப்பாக மறக்காமல் இதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட்டில் ஆன்சர் பின் பண்ணுறேன். தேங்க்யூ.